அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா pg-trb கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 10ல் UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இருக்கக்கூடிய உட்வர்ட் ஃபிஷர்ஸ் ரூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினுடைய பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து pg-trb கேட்குறாங்க, டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இது வந்து இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எப்படின்னா ப்ராப்ளம்ஸாக நமக்கு வரும். அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கான க்ளூஸ் எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உட்வர்ட் ஃபிஷர்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலம் தான் நம்ம வந்து எப்படி வந்து லாம்டா மேக்ஸ் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சில கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஹோமோ ஆனுலர் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ 2 ரிங்கு இருக்குது. அந்த 2 ரிங்கில் ஒரு ரிங்கிலே டபுள் பாண்ட், கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட். கான்ஜுகேட்டட்னா என்ன அர்த்தம்? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், இந்த மாதிரி தான் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் அர்த்தம். 2 ரிங்கில் ஒரே ரிங்கில் இந்த கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா ஹோமோ ஆனுலர்னு அர்த்தம். ஸோ இந்த இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், ரெண்டுலேயுமே அந்த ஒரே ரிங்குக்குள்ளேயே அந்த கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து ஹெட்ரோ ஆனுலர் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 ரிங்கு இருக்குன்னா ஒரு ரிங்கில் ஒரு டபுள் பாண்டும் அடுத்த ரிங்கில் இன்னொரு டபுள் பாண்டும் கான்ஜுகேஷன், அதாவது டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். இதுலேயும் பாருங்கள், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஹெட்ரோ ஆனுலர் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா எக்ஸோசைக்ளிக். எக்ஸோசைக்ளிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிங்குக்கு வெளியே அந்த ரிங்கை ஒட்டி டபுள் பாண்ட் வரணும். இப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து எண்டோ, ஏன்னா ரிங்குக்குள்ளேயே இருக்குது. ரிங்குக்கு வெளியே டபுள் பாண்ட் இருக்குது, அது எக்ஸோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே 2 ரிங்கு இருக்குது. இப்போ இந்த ரிங்குக்கு இது வந்து எக்ஸோ, ஏன்னா இந்த ரிங்கை ஒட்டி வருது. ஆனால் இந்த டபுள் பாண்டை இந்த ரிங்குக்கு ஒட்டி இல்லை, அப்போ இது எக்ஸோ கிடையாது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ரிங்குக்கு இது எக்ஸோ, இந்த ரிங்குக்கு இது எக்ஸோ. ஸோ இது ரெண்டுமே எக்ஸோன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து எக்ஸோசைக்ளிக் அண்டு எண்டோசைக்ளிக். இது ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துருக்கிறாரு இந்த உட்வர்ட் ஃபிஷர்ஸ் ரூலில். ஒவ்வொரு ஹோமோ ஆனுலருக்கு, ஹெட்ரோ ஆனுலருக்கு, அதேமாதிரி எக்ஸோவுக்கு, ரிங் ரெசிடியூக்கு இப்படின்னு ஒவ்வொரு தனித்தனி வேல்யூ கொடுத்துருக்காரு. இந்த தனித்தனி வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் இந்த லாம்டா மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் அதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பாருங்கள், பேசிக் வேல்யூ ஃபார் பியூட்டாடைன். பியூட்டாடைனுடைய ஃபார்முலா உங்களுக்கே தெரியும், CH2 டபுள் பாண்ட், CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2. இதுதான் பேசிக் வேல்யூ. இப்படி ஒரு யூனிட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய லாம்டா வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 217 நானோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து ஏ சைக்ளிக் ட்ரையினாக இருந்தால் 245 நானோமீட்டர். ஸோ இதெல்லாம் நல்லா கிங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் நம்ம போட போகிறோம். அடுத்து ஹோமோ ஆனுலர், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹோமோ ஆனுலர்னால் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து 253. அதே இது ஹெட்ரோ ஆனுலராக இருந்தால் நீங்கள் 215 நானோமீட்டர். இதெல்லாம் பேசிக் வேல்யூ. இது எப்படின்றத நம்ம உங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளமாக பார்க்க போகிறோம், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஃபார் ஈச் சப்ஸ்டிட்யூட். இதுதான் பேசிக் வேல்யூ. இதோட இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த பேசிக் வேல்யூவோட ஆட் பண்ண போகிறோம். எதெல்லாம் வந்தால் அப்படின்னா அல்கைல் சப்ஸ்டியூட்டட் வந்துருந்துச்சுன்னா அல்லது ரிங் ரெசிடியூ வந்திருந்தால் ஒரு 5 நானோமீட்டர். அதே மாதிரி எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட், எக்ஸோனா நம்ம என்னென்னு பார்த்தோம், அது வந்தால் 5 நானோமீட்டர். அடுத்து டபுள் பாண்ட் எக்ஸ்டென்டிங் கான்ஜுகேஷன், இப்போ இதையும் பார்க்க போகிறோம். டபுள் பாண்ட் வந்து எக்ஸ்டென்சிங் எப்படி ஆகணும், அது 30 நானோமீட்டர். அடுத்து ஆக்சோக்ரோம்னா உங்களுக்கே தெரியும், அந்த சப்போர்ட்டிங் குரூப், அந்த கலரை இன்டென்சிட்டியை கூட்டுறதுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் குரூப்பு. அப்படி எதெல்லாம் இருந்தால், OR இருந்தால், SR இருந்தால் அப்படின்றதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குறோம். இப்போ OR இருந்தால் +6 நானோமீட்டர், SR இருந்துச்சுன்னா 30 நானோமீட்டர், குளோரினோ புரோமினோ இருந்தால் 5 நானோமீட்டர், அண்ட் NR2 இருந்துச்சுன்னா 60 நானோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ பார்த்துன்னு உங்களுக்கு குழப்பம். இதை ப்ராப்ளமாக நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் அப்படின்னு. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருக்கோம். CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH. இப்போ இதில் எதை சார் பேசிக்காக எடுத்துக்கணும்னா பியூட்டாடைன் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம். இதுதான் பியூட்டாடைன் சிஸ்டம். அப்போ இதுதான் பேசிக் வேல்யூ. அதனுடைய பேசிக் வேல்யூ நம்ம படித்தோம். பியூட்டாடைனுக்கு 217. இப்போ இது எடுத்தது போக மீது என்ன இருக்குது, இந்த பக்கம் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, இந்த பக்கம் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது.
அப்போ 2 அல்கைல் குரூப் இருக்குது. இப்போ ஒரு அல்கைல் குரூப்புக்கு 5 அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ 2 × 5 10 nanometer. பேசிக் வேல்யூ வந்து பியூட்டாடைனுக்குரியது. அடுத்த 2 அல்கைல் சப்ஸ்டியூண்ட்க்கு வந்து 10. ஸோ டோட்டலாக அதனுடைய அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 227 nanometer. புரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம். அடுத்த காம்பவுண்டில் பாருங்கள். இப்போ ஒரு ரிங் இருக்குது, அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH. இப்போ எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இல்லைங்களா? இதுதான் நமக்கு என்னென்னா ஒரு பியூட்டாடைன் சிஸ்டம். ஸோ அப்போ பியூட்டாடைன் சிஸ்டனுடைய பேசிக் வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம்? 270 nanometer. ஓகே. இப்போ இந்த ரிங்கை இதை தவிர என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரிங், ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. இது போக இது தவிர அதேமாதிரி இங்கே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2 அல்கைல் சப்ஸ்டியூண்ட் இருக்குது. அப்போ 2 × 5 10 nanometer. அடுத்து இந்த ரிங்குக்கு ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ ரிங் ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கணும் நல்லா இருக்கேன். இந்த கான்ஜுகேஷன் டபுள் பாண்டில் ஒட்டி வரக்கூடிய சிங்கிள் பாண்டை பிரக் பண்ணும். அதாவது கான்ஜுகேஷன், இதுதான் கான்ஜுகேஷன். சரிங்களா? கான்ஜுகேட்டட் டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு இதுக்கு ஒட்டி இருக்கக்கூடியது இது. இப்போ இங்கே ஒன்று அட்டாக் பண்ணுறீங்க, இங்கே ஒன்று அட்டாக் பண்ணுறீங்க. ரிங்கில் மட்டும்தான் இது வரும். இப்போ இந்த இடத்துல பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் அல்கைல் சப்ஸ்டியூஷன். ஆனால் இங்கே பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ரிங் ரெசிடியூன்னு பேர். ரிங் ரெசிடியூ எடுக்கிற இடத்துல அல்கைல் சப்ஸ்டியூஷன் போட முடியாது. அதனால் இதை கட் பண்ணுறோம். இங்கே ஒரு டபுள் பாண்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு ரிங் ரெசிடியூ, இந்த டபுள் பாண்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள், அப்போ 2 ரிங் ரெசிடியூ வந்துடுது. அப்போ 2 ரிங் ரெசிடியூ, ஒரு ரிங் ரெசிடியூக்கு வந்து 5. ஸோ டோட்டலாக 10 nanometer. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிங்குக்கு வெளியே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு ரிங்குக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸோ டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் எக்ஸோ சைக்ளிக் டபுள் பாண்ட் 5 nanometer. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 242 nanometer. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமாக பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோவை ஒரு 2 or 3 times பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்ததில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரிங் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். இது ஹோமோ ஆனுலரா ஹெட்ரோ ஆனுலரான. இது ஹெட்ரோ ஆனுலர். ஹெட்ரோ ஆனுலர்னா தெரியும். ஒரு ரிங்கில் ஒரு டபுள் பாண்டும், அடுத்த ஒரு ரிங்கில் டபுள் பாண்டும் இருக்கணும். இப்போ இது கான்ஜுகேஷனாக இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்குது, கான்ஜுகேஷன் இருக்குது. அப்போ இது ஒரு பேசிக் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா 250 nanometer இதனுடைய பேசிக் வேல்யூ. அடுத்து இப்போ வந்து ரிங் ரெசிடியூ பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கான்ஜுகேஷனுக்கு டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கிள் பாண்ட். இப்போ இது கான்ஜுகேஷனில் இருக்கக்கூடியது இதுதான் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள். அப்போ இந்த டபுள் பாண்டுக்கு இங்கே ஒரு பக்கத்தில் சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்போ இது ஒரு ரிங் ரெசிடியூ. இந்த டபுள் பாண்டுக்கு இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. இது ஒரு ரிங் ரெசிடியூ. இந்த டபுள் பாண்டுக்கு இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது, ரிங் ரெசிடியூ. இந்த டபுள் பாண்டுக்கு இங்கே ஒரு இருக்குது, அது ஒரு ரிங் ரெசிடியூ. மொத்தம் எத்தனையாச்சு? 4 ரிங் ரெசிடியூ. அப்போ 4 ரிங் ரெசிடியூ அப்படின்னு போட்டு 4 × 5 போட்டிங்கன்னா 20 nanometer. இப்போ இதில் வேறு அல்கைல் சப்ஸ்டியூஷன், ஏன்னா ரிங் ரெசிடியூ எடுத்துட்டாலே அல்கைல் சப்ஸ்டியூஷன் வராது. ஸோ வேறு எதுவுமே இல்லை. அதனால் இதுக்கு வந்து 235 nanometer. ஓகேங்களா? ஸோ அடுத்த காம்பவுண்ட் பார்க்கலாம். இப்போ இந்த ரிங்கை பாருங்கள். இந்த ரிங்கை வந்து ஹோமோ சொல்வீங்களா ஹெட்ரோ சொல்வீங்களா அப்படின்னா ஹோமோ தான். ஏன்னா 2 டபுள் பாண்டும், கான்ஜுகேஷன் 2 டபுள் பாண்டும் ஒரே இதில் வருது. அதனால் அதுக்கு பேர் ஹோமோ ஆனுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோ ஆனுலர் கான்ஜுகேட் டபுள் பாண்ட்ஸு. அதனுடைய பேசிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 253. நான் ஆல்ரெடி சொன்னேன். ஹெட்ரோவுக்கு வந்து 215, ஹோமோவுக்கு வந்து 253 nanometer. இப்போ இதில் ரிங் ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இது டபுள் பாண்டு, கான்ஜுகேட் டபுள் பாண்டு. அப்போ இங்கே ஒன்று பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? சரி. அதேமாதிரி இந்த டபுள் பாண்டு, இது சிங்கிள் பாண்டை இங்கே ஒன்று பிரேக் பண்ணலாம். இந்த டபுள் பாண்டு இங்கே ஒன்று, இதை பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் வரணும். அப்போ எத்தனை ரிங் ரெசிடியூ வருது? 3 ரிங் ரெசிடியூஸ் வருது. அதனால் 15 nanometer. அடுத்து எக்ஸோசைக்ளிக். எக்ஸோசைக்ளிக்னா என்ன சொன்னேன்? ஒரு ரிங்கை ஒட்டி டபுள் பாண்ட் வருது. இப்போ இந்த ரிங்கை ஒட்டி இங்கே எங்களுக்கு டபுள் பாண்ட் இல்லை. அப்போ இந்த சைடு இல்லை. இந்த ரிங்கை ஒட்டி இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இது என்னது? எக்ஸோ. அதான் எக்ஸோ சைக்ளிக் டபுள் பாண்டு. மொத்தம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 273 nanometer வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த இது பார்ப்போம். இது படனே பார்த்துன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ 2-3 times நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஹெட்ரோ அண்ட் நியூக்ளியர் ஆனுலர்
காஞ்சுகேட் டை. அப்போ இதுக்கு பேசிக் வேல்யூ நமக்கே தெரியும் 215. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிங் ரெசிடியூ. இப்போ ரிங் ரெசிடியூ இதுதான் காஞ்சுகேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஞ்சுகேட் டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. காஞ்சுகேட் டபுள் பாண்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே பிரேக் பண்ணக்கூடாது. ஏன்னா இது காஞ்சுகேட்டுக்கு இடையில இருக்குது. அப்போ இங்கே பண்ணக்கூடாது. அப்போ எங்கே பண்ணலாம்? இங்கே பண்ணலாம். இந்த டபுள் பாண்டுக்கு இங்கே. ஓகே. இந்த டபுள் பாண்டுக்கு இங்கே. ஓகேங்களா? இப்போ இந்த டபுள் பாண்டு இதில் தான் காஞ்சுகேஷன் இருக்குது. இந்த பக்கம் இல்லை. அப்போ இதை உடைக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனையாச்சு? 3 ரிங் ரெசிடியூ. அதனால் 15 நேனோமீட்டர். ஓகேங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிங்குக்கு இது எக்ஸோ. சரிங்களா? இந்த ரிங்குக்கு இது எக்ஸோ கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்துருச்சு டபுள் பாண்ட். இங்கே வந்துருச்சுன்னா எக்ஸோ வரும். அப்போ ஒரு எக்ஸோ சைக்கிளுக்கு வந்து 5 நேனோமீட்டர். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 235 நேனோமீட்டர் வரும். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி பார்த்து இப்போ இது இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து ஹோமோவா ஹெட்டிரோவான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்குது. ஹோமோவும் இருக்குது, ஹெட்டிரோவும் இருக்குது. ஆனால் நம்ம எதை எடுத்துக்கணும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஹோமோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட்டிரோவை எடுக்கக்கூடாது, ஹோமோவை தான் எடுத்துக்கணும். இப்போ ஹோமோ ஆனுலர், ஏன்னா இதுக்கு தான் நமக்கு வந்து அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இது ஹோமோ. அப்போ பேசிக் வேல்யூ ஆஃப் ஹோமோ ஆனுலர் வந்து 253 எடுத்துட்டேன். இப்போ டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், காஞ்சுகேஷன் வந்துருச்சு. இப்போ இது எல்லாமே காஞ்சுகேஷனில் இருக்குது. ஆனால் ஹோமோ ஆனுலர் எடுத்துட்டேன். இப்போ இந்த இதை காஞ்சுகேஷனாக எடுத்துருக்குறோம். ஏன்னா ஹோமோ ஆனுலரை எடுத்துருக்கோம். அப்போ இது என்ன ஆகுது? எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்களா? அப்போ எத்தனை டபுள் பாண்ட் இது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது? ஏன்னா ஒரு காஞ்சுகேஷனுக்கு தான் வேல்யூ இது 253. இந்த டபுள் பாண்டு காஞ்சுகேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் 2. அப்போ 2 டபுள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட் காஞ்சுகேஷன் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 30 நேனோமீட்டர். 2 இருக்குது. அதனால் 16 நேனோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து ரிங் ரெசிடியூ கண்டுபிடிச்சிருவோம். இது எல்லாமே காஞ்சுகேஷனில் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த டபுள் பாண்டு பக்கத்தில் இருக்க சிங்கிள் பாண்டை ஒன்று பிரேக் பண்ணலாம். இந்த டபுள் பாண்டு பக்கத்தில் இது பிரேக் பண்ணலாம். இங்கே பிரேக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா காஞ்சுகேஷனில் இருக்குது. இப்போ இதையும் பிரேக் பண்ணக்கூடாது, காஞ்சுகேஷன். அப்போ இது இங்கே பிரேக் பண்ணியாச்சு. இதோட 3. இப்போ இது இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதை பிரேக் பண்ணலாம். அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடியதில் இதில் பிரேக் பண்ணலாம். மொத்தம் எத்தனையாச்சு? 5 வரும். இந்த இடத்துல இங்கே பிரேக் பண்ணணும். இந்த டபுள் பாண்டுக்கு இங்கே பிரேக் பண்ண முடியாது. இங்கே மொத்தம் 5 ரிங் ரெசிடியூ. ஸோ 5 ரிங் ரெசிடியூனா 1க்கு 5. அப்போ 5 × 5 நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 25 நேனோமீட்டர். அடுத்து எக்ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ரிங்குக்கு இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ இது எக்ஸோ. அடுத்து வேறு எங்கேயா பாசிபிள் இருக்கா அப்படின்னா இந்த ரிங்குக்கு இங்கே வந்திருந்தால் பரவாயில்ல இருக்கும். இந்த ரிங்குக்கு இங்கே வந்திருந்தால் பரவாயில்ல, வரலை. அப்போ ஒரு எக்ஸோ சைக்கிளிக் டபுள் பாண்டு 5 நேனோமீட்டர். டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 234 நேனோமீட்டர் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த இது ஈஸி தான். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள். இதில் வந்து ஹெட்டிரோ இருக்குது, ஹோமோவும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஹோமோ ஆனுலரை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு ஹோமோ ஆனுலர். பேசிக் வேல்யூ 253 நேனோமீட்டர். ஓகே. அடுத்து ரிங் ரெசிடியூ. இப்போ இது ஒரு காஞ்சுகேஷனில் இருக்குது பாருங்கள். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். அப்போ காஞ்சுகேஷன் இடையில இருக்கக்கூடியது பிரேக் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே பிரேக் பண்ணலாம். இது வந்து காஞ்சுகேஷனில், இதை பிரேக் பண்ணலாம். இது காஞ்சுகேஷனில் பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இது பிரேக். அடுத்து இந்த இதுக்கு இங்கே ஒரு பிரேக் பண்ணலாமா? ஏன்னா இது டபுள் பாண்டுக்கு அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. அப்போ மொத்தம் 4 ரிங் ரெசிடியூஸ் வந்துடுது. 4 × 5 வந்து 20 நேனோமீட்டர். அடுத்து எக்ஸோ சைக்கிளிக் பார்த்துட்டிங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே இருக்கணும். எப்பயுமே பேசிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரிங் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸோ இருக்கான்னு பார்க்கணும், எக்ஸ்டென்ஷன் காஞ்சுகேஷன் டபுள் பாண்ட் இருக்கான்னு பார்க்கணும், அல்கைல் குரூப். ரிங் ரெசிடியூ பார்க்கலன்னா நம்ம அல்கைல் குரூப் பார்க்கணும். இப்போ பாருங்கள். இப்போ எக்ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிங்குக்கு இது எக்ஸோ தானே. நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த எக்ஸாம்பிளே பார்க்கும்போது சொன்னேன். இதில் பக்கத்தில் இருந்தால் அப்போ இதுக்கு வந்து ரிங் ரெசிடியூ 1, இதுக்கு இது ரிங் ரெசிடியூ 2, இந்த இதுக்கு ரிங் ரெசிடியூ இது சாரி எக்ஸோ இல்லை, இதுக்கு இது எக்ஸோ, இந்த இதுக்கு இது எக்ஸோ. கரெக்டுங்களா? இந்த இதுக்கு இது எக்ஸோ. ஆனால் இந்த ரிங்குக்கு இந்த இடத்துல இருந்தால் எக்ஸோ இல்லை. அப்போ மொத்தம் 2 எக்ஸோ சைக்கிளிக் டபுள் பாண்டு 10 நேனோமீட்டர். அடுத்து இப்போ நம்ம ஆல்ரெடி காஞ்சுகேஷன் இது 2 எடுத்துருக்கோம். ஏன்னா ஹோமோனில் இப்போ டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் இதோட முடிஞ்சு. எக்ஸ்ட்ராவாக ஒரு டபுள் பாண்ட் வருது. அதனால் அதுக்கு ஒரு டபுள் பாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து 30 நேனோமீட்டர். டோட்டலாக 313 நேனோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஒரே இதில் டபுள் ரிங் சிஸ்டம் இருக்குது. ஓகே. பேசிக் வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம இதை ஒரு காஞ்சுகேட்டடாக தான் எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் வந்து ஹெட்ரோ ஆனுலர்னு சொல்ல முடியாது, ஹோமோ ஆனுலர்னு சொல்ல முடியாது. ஆனால் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் இருக்குது. இது என்னது? டையன் சிஸ்டம் மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ டையன் சிஸ்டத்துக்கு வந்து வேல்யூ 217 நேனோமீட்டர். ஓகே. இதில் ரிங்காக நம்ம எடுக்கல.
கான்ஜுகேட்டட் பேசிக்காக வந்து டையின் சிஸ்டமாக எடுத்துருக்கோம். அடுத்த ரிங் ரெசிடியூ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இது ஒரு ரிங் ரெசிடியூ. ரிங் ரெசிடியூ எடுக்கலைன்னா இது ஒரு அல்கைல் சப்ஸ்டியூட்டாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். சார் இது ரிங் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அல்கையில் எடுத்துக்கலாம். பட் நான் எடுத்துக்கிறது டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். இது ஒரு ரிங் ரெசிடியூ. இதுக்கு பக்கத்தில் இது ரிங் ரெசிடியூ வேறு இல்லை. இப்போ ரிங் ரெசிடியூக்கு வந்து 2க்கு வந்து 10 நானோமீட்டர். அடுத்து எக்ஸோன்னா இந்த ரிங்குக்கு வெளியே தானே 2 டபுள் பாண்ட் இருக்குது ஒட்டு இருக்குது. அப்போ இதுவும் எக்ஸோ இதுவும் எக்ஸோ. அப்போ 2 எக்ஸோ சைக்கிளுக்கும் வந்து 10 × 2 × 5 10. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பைசைக்ளிக் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஒரு ரிங்கு இதோட சேர்ந்து நமக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இதாவது மேலே கொடுத்துருக்குல இது ஒரு ரிங்கு. இப்போ 2 பைசைக்ளிக் சிஸ்டம். அதனால் ஒரு பைசைக்ளிக் சிஸ்டம் வருது எக்ஸ்ட்ராவாக. கேட்டால் இது ஒரு பைசைக்ளிக் சிஸ்டம். அதனால் அதுக்கு பேர் என்னென்னா ஒரு பைசைக்ளிக் சிஸ்டம் வந்துச்சுன்னா 50 நானோமீட்டர் அதை ஆட் பண்ணிக்கிறோம். டோட்டலாக இதை ஆட் பண்ணிங்கன்னா 252 நானோமீட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை நல்லா 2 தடவை 3 தடவை பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.